வணக்கம். இன்னைக்கு நீங்க பார்க்க போறது ஒரு பழ அறுவடை தான். இந்த தோட்டம் இருக்கிற இடம் வந்து எங்க பாட்டி வீடு. ஸோ அங்க நாங்க போயிருந்தபோது, பக்கத்து வீட்டு நாய் வந்து இந்த குட்டி வந்து போட்டிருந்தது. மொத்தம் 5 குட்டிகள். ஒரு குட்டி மட்டும் வீட்ல வாங்கி ரொம்ப நேரமா விளையாடிட்டு இருந்தோம். அந்த குட்டிய தான் நீங்க படத்துல பார்த்துட்ருக்கிறீங்க. ஸோ ரொம்பவே அழகா இருந்தது. இத விட்டுட்டு வரவே மனம் இல்ல. ஸோ அடுத்ததா நம்ம ஒவ்வொரு அறுவடையா வந்து பார்க்கலாம். இது வந்து கொல்லாம்பழம். நீங்க வந்து என்ன பேர்ல சொல்லுவீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க. நெறைய பேர் இத முந்திரி பழம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. பாட்டி வீட்ல வந்து இருக்கிறதுல 2 கலர் மரங்கள் வந்து இருக்குது. ஒண்ணு ஆரஞ்சு கலர் லைட்டா வந்து ஒரு ரெட்டிஷ் ஷேட்ல வந்து வரும். இன்னொன்னு வந்து மஞ்ச கலர் பழம். ஸோ 2லயுமே நெறைய பழங்கள் வந்து பழுத்திருந்தது. ஆனா பழங்கள் எல்லாமே கொஞ்சம் பழுத்த உடனே கீழ விழுந்துரும். ஸோ நம்ம கீழ இருந்து தான் பழங்கள எடுக்கிற மாதிரி இருந்தது. மேல இருந்த பழங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, பழுக்காம கொஞ்சம் காயா வந்து இருந்தது. உங்க யாருக்கெல்லாம் இந்த பழம் சாப்பிட பிடிக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லுங்க. வெயில் நேரம் பார்த்தீங்கன்னா, இந்த பழம் சாப்பிடும்போது நெறைய வாட்டர் கன்டென்ட் வந்து நமக்கு கிடைக்கும். அடுத்ததா அங்க இருந்த கொடுக்காப்புளி மரம். இந்த கொடுக்காப்புளி மரம் வந்து நான் விதை போட்டு அதிலிருந்து வந்த ஒரு மரம். ஸோ இப்போ ரொம்பவே பெருசா வளர்ந்துட்டு, இதில உள்ள கொடுக்காப்புளிய வந்து பறிக்கணும் அப்படின்னா, எல்லாம் பெரிய பெரிய கம்பு வச்சு தான் தட்டி பறிக்கிற மாதிரி இருந்தது. ஒரே ஒரு கொடுக்காப்புளி மட்டும் நமக்கு கைக்கு எட்டுற மாதிரி இருந்தது. இதோட டேஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்பவே ஸ்வீட்டா இருந்தது. இந்த கொடுக்காப்புளி வந்து தேவைக்கேற்ப இந்த வருஷம் வந்து நமக்கு கிடைச்சிருந்தது. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, அங்க இருந்த மல்பெரி பழம். ஸோ மல்பெரி மரத்துலயும் நெறைய பழங்கள் வந்து இருந்தது. ஆனா எந்த பழங்களுமே நல்லா சிவப்பா வந்து இல்ல. அதுக்கு காரணம் அங்க இருந்த குயில்கள் அப்படின்னு நெனைக்கிறேன். சில பழங்கள் வந்து ரெட்டா இருந்ததுனால பறிச்சு சாப்பிட்டா ரொம்பவே புளிப்பா இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.